வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. போக்குவரத்து துறைக்கு செப்டம்பர்ல ஆட்கள் தேர்வு செய்ய இருக்கிறதாக அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. போக்குவரத்து துறையில் செப்டம்பர் அக்டோபரில் ஆட்கள் தேர்வு நடைபெறும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் புதுக்கோட்டை மண்டலம் சார்பில் புதிய பஸ்களை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் திறந்து வைத்தார். பின்னர் நிருபர்களிடம் அவர் அளித்த பேட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த கோடை விடுமுறையின் போது தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் எந்த சங்கடமும் இல்லாமல் இயங்கியது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் வருமானமும் வந்துள்ளது. தற்பொழுது 685 பேர் பணிக்கு புதியதாக வேலைக்கு எடுக்கப்பட்ட பிறகு அவுட்சோர்சிங் முறையில் நியமிக்கப்பட்டவர்கள் விலக்கப்படுவார்கள். அதே போலதான் மற்ற போக்குவரத்து கழகத்திலும் வேலைக்கு ஆட்கள் எடுக்கும் பணி தொடங்கி உள்ளது. செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதத்தில் அந்த பணிக்கான ஆள் எடுக்கும் நடவடிக்கைகள் நடைபெறும். கலைஞர் கொடுத்த பென்ஷன் டிஏவை நிறுத்தியது அதிமுக எடப்பாடி ஆட்சி. அவர்களே நிறுத்தி வைத்துவிட்டு போனதை தற்பொழுது அவர்களே கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இடைப்பட்ட காலத்திற்கு மொத்தமாக கொடுக்க வேண்டுமா இல்லையா என்பதை நீதிமன்றத்தில் சென்றால்தான் என்ற காரணத்தினால் வழக்கு இருக்கிறது. பென்ஷன் மற்றும் டிஏ வழங்க வேண்டும் என்பதில் தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார். இவ்வாறு அமைச்சர் சிவசங்கர் போக்குவரத்து துறையில ஆட்கள் எடுக்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்தந்த மண்டலங்கள்ல பார்த்தீங்கன்னா, இனி வரும் காலங்கள் செப்டம்பர் இறுதிக்குள்ளார தமிழகம் முழுவதும் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களையும் நிரப்புவதற்குண்டான ஒரு அரசாணையை பிறப்பிக்கிறாங்க. ஸோ இந்த டைம்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ இந்த பயிற்சி மையங்களுக்கு சென்றால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதலுதவி சான்றிதழும் கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் வாங்கினா மட்டும்தான் கண்டக்டர் லைசன்ஸுக்கு எடுக்க முடியும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்குமாய் நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.